கான்செப்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வயசுலயுமே அந்த இணை வேணும். ஏன் கணவனை இழந்த மனைவிக்கு நீங்க சொல்ற மாதிரி விதவை பேரு, அதே மாதிரி மனைவியை இழந்த கணவனுக்கு என்ன பேரு? ஒண்ணுமே இல்ல, ஆண் அவ்வளவுதான். பெருசாகிதான் அம்மா கல்யாணம் பண்ணணும் இல்ல. மேரேஜ் ஆகி 2 வயசுல இறந்துட்டாங்க ஹஸ்பண்ட்னா அண்ணன் தம்பிங்க முன் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். பெத்தவங்க முன் வந்து கல்யாணம் அம்மா கேட்கணும். கடைசி சீன்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் இது மாதிரி விடோவா இருக்கும்போது கஷ்டமா இருக்குது பார்த்தோம்ல. என்னோட வாழ்க்கையும் இந்த கதை மாதிரிதான். அவங்களோட கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கல. இன்னைக்கு படம் பார்த்ததுல மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த திரைப்படத்தை பார்க்கக்கூடிய ஒரு கைமன் அந்த தலையாரியை திருமணம் செய்து கொள்வார் என்ற நம்பிக்கை என்னுள் வந்துவிட்டது. உங்களை மாதிரி பொருள் தான் படத்தை ஓட வைக்கும். ஆக்சுவலா எங்க படத்துக்கு உண்மையை சப்போர்ட் பண்ணுச்சு. இது வந்து அன்னக்கிளி மாதிரி ஒரு தலை ராகம் மாதிரி 4 நாளைக்கு ஓடாது. அதுக்கப்புறம் பாருங்க பிச்சுட்டு ஓடுது. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஒரு சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிறதுல ஆணும் இருக்காப்படி பெண்ணும் இருக்காப்படி. ஆனால் பொதுவா பெண்களுக்குத்தான் இந்த பிரச்சனைகள் அதிகம். ஸோ அதை மையப்படுத்தி எடுத்திருக்கோம். ஸோ பெண்கள் யாராவது வந்து பேசுனீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய மனசு என்னன்னு தெரிய வரும், இது எந்த அளவுக்கு உங்களை பாதிச்சிருக்கு அப்படின்னு தெரிய வரும். சரிங்களா? பார்த்து வாங்க. என் பொண்ணு காஸ்டியூம் டிசைனர், சினிஃபீல்ட். என் பேர் ஜெயந்தி. இந்த படம் பார்த்து ரொம்ப நல்லா கஷ்டமா இருக்கு. கடைசி சீன்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் இது மாதிரி விடோவா இருக்கும்போது என் நாத்தனார் கூட 40 வயசு விடோ ஆயிட்டாங்க. அது பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்குது பார்த்தோம்ல. இந்த மாதிரி எல்லாரும் செகண்ட் மேட்ச் பண்றது தப்பே கிடையாது. இது எல்லாரும் ஏற்றுக்கணும். பசங்க வந்து கண்டிப்பா அம்மாவுக்கு ஒரு துணை வேணும். நிறைய கேரளால ஒரு பொண்ணு பண்ணி வச்சிருக்கிறாங்க, அது நான் பார்த்துருக்கேன். ஆனா இதெல்லாம் இப்ப சகஜம். இப்ப நம்ம 2026ல இருக்கிறோம். ஜெனரேஷன் எல்லாம் மாறி போச்சு. நாம பிள்ளைங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறோம். அவங்க வந்து நமக்கு உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து அந்த லைஃப் கிடையாது, சப்போர்ட் தான் இது. அதுதான் மெயின், வேற எதுவுமே கிடையாது. அது நார்மல். 30 வயசு 40க்குள்ளதான். அதுக்கு மேல ஒரு அனைவு சாப்பிட்டியா என்ன பண்ண அந்த சப்போர்ட் தான் வேணும்ன்றதுதான் இந்த கான்செப்ட். ரொம்ப நல்லது. அவங்க வாழ்க்கையை வாழ்றதுக்கு அவங்க கஷ்டப்படக்கூடாது, யார்ட்டும் பெர்மிஷன் கேட்கக்கூடாது. அவங்களுக்கு தனி சுதந்திரம் கொடுக்கணும். எல்லா விஷயத்தையும் அவங்க செய்யறதுக்கு தனி சுதந்திரம் கொடுக்கணும். அவங்க லைஃப்ல நல்லதோ கெட்டதோ அதை அவங்க டிசைட் பண்ணிக்கிறாங்க, ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க. சுத்தி இருக்கவங்க யாருமே அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமனாலே போதும். இத வந்து பசங்களும் புரிஞ்சுக்கணும். ஒரு பையன் 25 வயசுல அம்மா கிட்ட வந்து லவ் சொல்றான், அவனுக்கு அந்த தைரியம் இருக்கு, ஃப்ரீடம் இருக்கு. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் லவ். ஆனா ஒரு அம்மா 40 வயசுல பையன்கிட்ட லவ் சொல்ல முடியாது, ஏன்னா அது அவங்களுக்கு அசிங்கம். இதெல்லாம் மாறணும். தேங்க்யூ சார். சார் அனைவருக்கும் வணக்கம். நான் அரசு பள்ளியில தலைமை ஆசிரியரா வேலை பார்க்கிறேன். இந்த படம் நான் வந்து 2வது தடவையா பார்க்கிறேன். என் பையன் இந்த இருக்காரு, விக்கி வாங்க. என் பையன் இந்த இருக்கான் சார். நான் வந்து சொன்னேன், விக்கி நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், படத்தை பார்த்துருவோம் அப்படின்னு. அந்த தேட்டருக்கு நான் நிறைய தடவை வந்திருக்கேன். ரொம்ப தேட்டருக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். தேட்டர் தான் நான் ரொம்ப பார்ப்பேன். 2வது தடவை நான் பார்க்குறேன். தம்பியை சொன்னேன், விக்கி நாளைக்கு சீக்கிரம் வந்து நாளைக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதான் இந்த வயசுலயுமே அந்த இணை வேணும் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து நல்லா இருந்துச்சு. மனப்பூர்வம் அந்த படம் இன்னும் நல்லா சக்சஸ் உடனே காமிப்பேன். என் பேர் முத்துசாமி. உங்களை பார்க்காமலே வந்துருச்சு சார். நைஸ் கேர், நல்லா நடிச்சிருக்கீங்க சார். உங்களோட எல்லா மூவியும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கு சார். அஜய் கிஷன் சார் வந்து ஒரு சன்னா சூப்பரா ஒரு மதருக்கு நல்ல ஒரு இதா பண்ணி வச்சிருக்காரு சார். நைஸ் மூவி. நான் 3 டைம் பார்த்திருக்கேன் சார். 3 டைம் நல்லா இருக்கு. என்னோட வாழ்க்கையும் இந்த கதை மாதிரிதான். அப்பா பந்தயத்திலே விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க. எங்க 3 பேரையும் எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. அவங்க இப்ப தனியாக தான் இருக்காங்க, எங்கள்கிட்ட எல்லாத்தையும் வராங்க. அவங்களோட கஷ்டத்தை நாங்கள் புரிஞ்சுக்கல. இன்னைக்கு படம் பார்த்ததுல மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி. இனிமே அம்மாவை ரொம்ப கொஞ்சம் பாசமா நடந்துட்டு. சரி. நன்றி.
நம்ம என்ன பண்ணாலும் அம்மா எப்படி தெரியுமா, நம்ம என்ன பண்ணாலும் அம்மா தப்படுத்த மாட்டாங்க. அதனாலதான் அவங்க அம்மா. ஆனா நம்ம அதுக்கு விட்டுறக்கூடாது, நம்ம பண்ணிடணும். ஓகேவா? தேங்க்யூ. ஒரு படம் வருதுன்னா அதுல உட்காந்து ரொம்ப துன்பத்தோட உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கும். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கும். தேட்டர்ல இருந்து பார்க்கும்போது நாங்க எதையும் விட்டுட்டு போற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு படமும் அப்படிதான் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படம் ரொம்ப அருமையா நடிச்சிருக்கீங்க. திருமணம் செய்யறதுக்கு அந்த விதவையில கொண்டு வர மாட்டாங்க. இப்ப அவங்களுக்குலாம் இந்த படத்துல பார்த்தாலும் ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படும். அதே போல அந்த விதவையான பெண்களும் திருமணம் செய்யறதுக்கு முன் வரணும். அந்த பெண்களை மறுமணம் செய்யறதுக்கு ஆண்களும் முன் வரணும். அதை அற்புதமான படைப்பா சாமி நடிச்சிருக்கீங்க. உங்களுடைய பிச்சைக்காரன் படத்துல அடுத்தடுத்து சாருடைய படத்துல புறாம நீங்க நடிச்சு இந்த மாதிரி மக்களுக்கு செய்தி சொல்லக்கூடிய படத்துல நீங்க நடிக்கணும். மதுரை மக்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கிறீங்க சார். ஏன் கணவனை இழந்த மனைவிக்கு கைப்பெண் பேரு, நீங்க சொல்ற மாதிரி விதவை பேரு, அதே மாதிரி மனைவி இழந்த கணவனுக்கு என்ன பேரு? ஒண்ணுமே இல்லை, ஆண் அவ்வளவுதான். சூப்பர். நீங்க மேல போடணும், உங்களுக்கு மாலை போடணும். கண்டிப்பா நீங்க ஒரு மாலை போட்டுருக்கோம் சார். மாலை வச்சிருக்கீங்க. மனைவி எழுத கணவனுக்கு என்ன பேருன்னு சொல்லுவோம். மேல ஒரு அருமையான வார்த்தை வச்சுன்னு சொன்னாங்க. பசங்க பெருசாகிதான் அம்மா கல்யாணம் பண்ணணும் இல்ல, மேரேஜ் ஆகி 2 வயசுலயும் இறந்துட்டாங்க ஹஸ்பண்ட்னா அண்ணன் தம்பிங்க முன் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். பெத்தவங்க முன் வந்து கல்யாணம் அம்மா அண்ணன் தம்பி கேட்கலாம், அக்கா தங்கச்சி கேட்கலாம். அதை விட்டுட்டு ஒரு ஒய்ஃப் இறந்து போயிட்டா வேகமா ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கல்ல. 1 வாரம் கூட இருக்க மாட்டேங்குது, 30 நாள் கூட இருக்க மாட்டேங்குது, பண்ணிடுறாங்க. இவங்க எத்தனையோ வருஷங்களா அந்த உணர்ச்சியில அடக்கி தானே வாழ்றாங்க. அப்போ அதை செய்யணும்ல சார். மாலை போடுறோம்னா மனைவி இருந்த கணவன் பேர் வந்து புது மாப்பிள்ளைன்னு சொன்னாங்க. அதுக்காக மனசுல உள்ள கோவத்தை சொன்னாங்க. நீங்க ப்ளூ சட்டை மாறன் சார் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து ஒரு மூவி ரிவ்யூவர். அது மாதிரி சார் பேர் வந்து ரோசட்டை ராஜன் சார். ஆக்சுவலா ரோசட்டை ராஜன் சார் இவர் சொன்ன ஒரு கமெண்ட் மூவி ரிவ்யூ பண்ணது எங்களுக்கு இவர் மாதிரி பல பேர் உதவியிருக்காங்க. இவர் சொன்ன ஒரு கமெண்ட் படத்துக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருந்துச்சு. வெளியே வரும்போது இவர் சொன்னாரு, ஞாபகம் சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு, அது நீங்க உங்க வயல சொல்றீங்களா? ப்ளீஸ் சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்து சினிமா நிறைய பாக்குறேன். வாரம் ஒரு சினிமா தவறாம பாக்குறேன். விஜய் டிவில, சன் டிவில எல்லாம் பாடி தங்க காசு பரிசு எல்லாம் வாங்கியிருக்கேன். சினிமாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் படம் விட்டு வெளியில வரும்போது என்ன அறியாம கண் கலங்கி அழுதுட்டு ஒருதலை ராகம், அன்னக்கிளி 2 படமுமே படம் வரும்போது ஓடல. 1 வாரம் கழிச்சு அப்புறம் பிச்சுக்கிட்டு போனுச்சு. அதே மாதிரி இந்த படம் பிச்சுக்கிட்டு போகணும் என்ன அறியாம அழுதுக்கு பிறகுதான் அது ஐயா எடுத்து எந்த உலகம் பூரா அனுப்பிச்சிட்டாரு போல இருக்குது. அதெல்லாம் வந்துச்சு. இப்ப அடுத்த நாளே மறுபடி போனேன். என் பேரன் பேத்தி இதெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு சொன்னேன், இது இப்ப இது அன்னைக்கு அந்த மாதிரி கூட இதுக்கு சொல்லல. நானு அது ஏதோ சொன்னாங்க. அது என்ன அப்புறம் என்ன சொன்னா, துலாபாரம் பாசமலருக்கு அப்புறம் துலாபாரத்துக்கு அப்புறம் கண் கலங்கி மனசு கலங்கி கண்ணுக்கு தண்ணி வந்த ஒரு படம் இந்த படம் தான். நான் 2வது நாள் அவருடைய படம் பார்த்துட்டு வரும்போது சொன்னேன், இப்ப என்ன கௌரவப்படுத்தணும்னு சார் என்னை இந்த சேலத்துல இருந்து இங்க வர சொல்லி சொல்லியிருந்தாரு. நேரே வந்திருந்தேன். நேற்று தான் ஃபங்க்ஷன்னாங்க. ஆனா சார் இயக்குனர் சார் இறந்து போனதால ஃபங்க்ஷனை இன்னைக்கு மாற்றி வச்சுட்டாங்க. நான் காலையில இருந்து இங்க தியேட்டர் வெளியிலே நின்றுட்டு இருந்து எப்படியே இவர் பக்கத்துல நிக்கணும்ன்றதுக்காக இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இப்ப நான் காலையில குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போகணும். அதனால இன்னைக்கு இந்நேரத்துக்கு மேல பஸ் ஏறி பரப்புற ரொம்ப நன்றி. நான் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்கேன் சார் உங்ககிட்ட. எல்லா நல்ல படங்களையும் பார்க்கணும். உங்களை மாதிரி குரல் தான் படத்தை ஓட வைக்கும். ஆக்சுவலா எங்க படத்துக்கு முழுமையா சப்போர்ட் பண்ணுச்சு, கான்பிடன்ஸ் கொடுத்துச்சு. இந்த ஒரு ஆள் ஒரு கண்ணீர் போதியா எங்களுக்கு அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துச்சு. அவ்வளவு ஆமா. எங்க படத்தோட சக்சஸ்க்கு ஆதாரமா இவருடைய குரல் இருக்கு. அதுக்காக ப்ளீஸ் நீங்க எல்லாருக்கும் படம் பிடிச்சிருந்தா இவருக்காக ஒரு கிளாப் பண்ணுங்க. மோதி சாருக்கு ரோஸ் சட்டை ராஜன்
தேங்க்யூ. ரோசரி ராஜன் வந்து ஒரு யூடியூப் கிளினிக் ஆரம்பிச்சிருக்கோம் சார். அதில் உங்க கருத்துக்கள்லாம் நீங்க போடுங்க. சரிங்களா சார்? தேங்க்யூ சார். ரோசரி ராஜன் சாருக்கு நம்ம ரோஸ் ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது பிரச்சனை வேணும். தேங்க்யூ. இந்த ஷர்ட் இது ரோஸா இல்ல, நீங்க போட்டு ரோஸே பெட்டரா இருக்கு சார். இதுல நீங்க பண்ணுங்க. தேங்க்யூ. ஆக்சுவலி இந்த மூவில வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ் ஆகிட்டாலே அவங்க ஹாப்பினஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அண்ட் தென் வீட்டுக்குள்ளேயும் வைத்து வரணுன்றத கான்செப்ட் தான் நீங்க ஃபுல்லாமே எடுத்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஸோ ஒரு உமனாக இருந்துட்டு அவங்களுக்கு அடுத்து வந்துட்டு அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு, அவங்களுக்கு லைஃப் இருக்குன்றத டீடைல்ஸா சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் சார். இதே மாதிரி உமன்ஸ் நிறைய ஃபிலிம்ஸ் நீங்க மோட்டிவேட் பண்ணனாலதான் இன்னும் நாங்க இன்னும் வெளியே வந்துட்டு இருக்கோம். இதே மோட்டிவேஷன் நிறைய ஃபிலிம் நீங்க கொடுங்க. நீங்க இருக்கனால நாங்களும் பப்ளிக்ல நிறைய ஹாப்பினஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கோம். தேங்க்யூ சோ மச். அவங்க அம்மாவுக்கு அவருடைய பையன் கிடையாது, அவருடைய அந்த அம்மாவுடைய அப்பா அவரு. அதனாலதான் வந்து நம்முடைய மகளுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை திருப்பி நம்ம அளிக்கணும்னு சொல்லி அவர் வந்து தன்னுடைய அம்மாவுக்கு மறுமணம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ரொம்ப நீங்க தான் சொல்லி ரொம்ப நல்லா மூவி சார். உங்களுடைய ஒவ்வொரு படமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கான்செப்ட் கொடுக்குறோம். அம்மாவுக்கு ஒரு கான்செப்ட், லைஃபுக்கு ஒரு கான்செப்ட், அந்த மாதிரி வந்து சொசைட்டில வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ரெவல்யூஷனான படத்தை தான் நீங்க இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றிமா. இந்த திரைப்படத்தின் மூலமா கண்டிப்பா இந்த திரைப்படத்தை பார்க்கக்கூடிய ஒரு கைமன் அந்த தலையாரியை திருமணம் செய்து கொள்வார் என்ற நம்பிக்கை என்னுள் வந்துவிட்டது. இது சமுதாயத்துக்கு மிகவும் தேவையான ஒன்றுதான். ஏனென்றால் இந்த திரைப்படத்தில் சொன்னது போல உணவு, உடைகள், இருப்பிடம் எல்லாமே மனிதர்களுக்கு தேவையான ஒன்று. ஆனால் அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உணர்வு என்பது எல்லோருக்கும் தேவையான ஒன்றுதான். அது எல்லோருக்கும் அந்த உணர்வுகள் இருக்கும். அந்த உணர்வை இந்த திரைப்படத்திலே மிகவும் துல்லியமாக கணித்து சசி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். தம்பி பாஸ்கராக நடித்திருந்த இந்த இளம் நடிகர் மிகவும் தெளிவான ஒரு நடிகராக, ஒரு சிறந்த, நான் ஜிவாஜி கணேசன் சார் முதல் திரைப்படத்தில் பார்த்தது, பராசக்தியில பார்த்தது போல தம்பி பாஸ்கரனுடைய நடிப்பு இருந்தது. இந்த குழுவினர் எத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டு இந்த திரைப்படத்தை இயக்கினார் என்பது தெரியாது. ஆனால் இந்த திரைப்படம் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இது அமோகமான வெற்றி அடைய வேண்டும் என்று நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.